friends, welcome to Kavish's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த ஓல்ட் மாடல் கிரைண்டரை வந்து எப்படி க்ளீன் பண்ணனும், எப்படி மெயின்टेन பண்ணனும், ரொம்ப நாளைக்கு எப்படி இத வந்து எந்த ரிப்பேருமே ஆகாம வெச்சுக்கணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ that நான் எப்பலாம் வீடியோஸ் வரணும் உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் மாவு அரைச்சி முடிச்சிருக்கேன். ஸோ முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த ஓல்ட் மாடல் கிரைண்டர், லக்ஷ்மி கிரைண்டர் வாங்கணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் இதை வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமோ அப்படின்றதுனாலே வாங்காமல் இருப்பீங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் பக்கத்துலேயே ஒரு ரிங் கொடுத்துருக்காங்க. இந்த கல்லை தூக்கி இந்த ரிங் மேலே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எடுத்து நான் வைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இதை வந்துட்டு லைட்டாக வந்து ரோல் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே நம்ம கைக்கு வந்து மாவு எல்லாமே வந்துடும். இது கடியில் பாருங்கள் எவ்வளோ மாவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இந்த திட்டு மாதிரி இருக்கலாம், அதில் இந்த கல்லை வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணி நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த ரிங்கில் எடுத்து அந்த உரலை வச்சிடலாம். மேலே ஆட்டக்கூடிய அந்த கல்லை வச்சிடலாம். இந்த கிரைண்டர் வந்து நம்ம கழுவுறதும் இதை க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 5 நிமிஷத்து வேலை தான். ஸோ இப்போ இது கடையில் உள்ள மாவு எல்லாத்தையுமே நான் க்ளீனாக எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி கழுவுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் 2 டைம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த உரலை எடுத்துகிட்டு நான் அந்த ரிங்கில் எடுத்து வச்சிட்றேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கு. இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கழுவுறதுக்கு நம்ம அதில் உள்ள தண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில்வர் அப்படின்னா அதிகமாக கீரல் விழுகும், சவுண்டும் ஒரு மாதிரி சொரட்டுன்னு கேட்கும், நல்லா இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்காகவே தனியாக ஒரு ஸ்க்ரப்பு போட்டேன். இதுக்குன்னு எடுத்து வச்ச ஸ்க்ரப் தான் இது. இது எப்போவுமே கிரைண்டருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்விட்ச் போட்டுக்கோங்க. ஸ்விட்ச் போட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமா கிரைண்டர் ரன் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரப்பை வச்சு எல்லா பக்கமும் சுற்றி விட்டீங்க அப்படின்னா அழகாக வந்துடும். கிட்டத்தட்ட இந்த கிரைண்டர் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. ஆனால் இன்னுமே நல்லா இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது, நல்லா ஓடிட்டும் இருக்குது பாருங்கள். இடையில பெல்ட் மட்டும்தான் போகும், அது வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு ஸ்லோவாக போகுது இல்லை ஓடலை சப்போஸ் அப்படின்னா நீங்கள் உடனே பெல்ட்டை தான் செக் பண்ணணும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இதில் கிடைக்கும். உங்களுடைய நிறைய சந்தேகங்களுக்கு இந்த வீடியோவில் விடை கிடைக்கும். ஓகே, இப்போ கிரைண்டருக்குள்ளே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வெளியில் க்ளீன் பண்ணணும்ல, வெளியிலே அதே மாதிரி ஸ்க்ரப்பை வச்சு ரன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா எல்லா பக்கமே அழகாக க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இதில் உள்ள தண்ணிலாம் எடுத்துகிட்டு வேறு தண்ணி நம்ம மாற்றி மறுபடியும் இதே மாதிரி ஒரு டைம் பண்ணி எடுத்தோம்னா கிரைண்டர் ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மேலே உள்ள உரலை க்ளீன் பண்ணணும்ல, அதுக்கு வந்து அந்த உரலை எடுத்துகிட்டு அந்த திட்டு மாதிரி இருக்கலாம் அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரப் போட்டு இது மாதிரி தேய்ச்சி விட்டாலும் ஓகே தான். நீங்கள் உங்களுக்கு பக்கத்துலேயே ஷிங்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷிங்கில் கூட எடுத்து வச்சு தனியாக நீங்கள் வந்து அப்படியே பைப்பை திறந்து விட்டு இது மாதிரி ரன் பண்ணி விட்டு அப்படியே ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி விட்டு பைப்பை திருவி விட்டிங்க அப்படின்னாலும் அப்படியே தண்ணி ஃப்ளோவாக கூட நீங்கள் கழுவிக்கலாம். நான் வந்து எப்போவுமே இப்படி தான் கழுவிட்டுருப்பேன். ஏன்னா சிங்க்கு கொஞ்சம் தூரத்தில் நான் எடுத்துகிட்டு போகணும், கல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றனால நான் அது மாதிரி கழுவுறதில்லை. இதே மாதிரி தான் கழுவிக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு ஷிங்கை பக்கத்தில் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூட வச்சு செட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கிரைண்டருக்கு வந்து கிரைண்டரில் வந்து கல் இருக்குல்ல, இந்த கல்லில் வந்து அடிக்கடி வந்து நம்ம சோப்பு போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. சோப்பு போட்டு கழுவுறது, சோப்பு போட்டு நம்ம வந்து இந்த கல்லை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, கழுவுறதெல்லாம் கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம கல் இல்லையா, ஸோ அதனால் வந்து நம்ம சோப்பெல்லாம் வந்து அதிகமாக போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு சோப் போட்டு தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு டைம் மட்டும் நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணுங்கள். அடிக்கடி வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணாதீங்க. இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப 2வது தடவை இன்னொரு இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் ஹெல்த் பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்க்கு வந்து கழுவுனீங்க அப்படின்னா ஃபேஸ் ரொம்ப அழகாக க்ளீனாக இருக்கும். நமக்கு பிம்பிள்ஸ் வருது, அது மாதிரி ஷைனிங்காக வேணும் ஃபேஸ், அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பியூட்டி சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே ரெகுலராக என்ன பண்ணுவேன் அப்படின்னா மாடெல்லாம் குடிக்கும்ல கழனி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கழனி வாளி வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து அதில் ஊற்றிடுவேன். ஸோ மாடு வந்து குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஊற்றிடுவேன். ஸோ அதனால் அப்படியே உங்கள்கிட்ட வந்து எதுவுமே பண்ணுறதுக்கு வழி இல்லைனா கூட செடி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் செடியில் ஊற்றுங்க. இந்த தண்ணியை தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த தண்ணியில் வந்து ஃபுல்லாக ரைஸ் வந்து நம்ம அந்த அரிசி மாவெல்லாம் கழுவி நம்ம ஊற்றிருக்கோம்ல, ஸோ அதனால் சொல்கிறேன். 2வது டைம் இது மாதிரி வாஷ் பண்ணும்போது ரொம்பவே க்ளீன்
க்ளீனாக இருக்கும். அவ்வளோதான், 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ரொம்பவே ஈஸி தான், ரொம்பவே சிம்பிளாக கழுவி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்குன்னு தனியாக ஒரு காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் எல்லாமே வச்சுக்கணும். இந்த கிளாத்தை வந்து ஒரு நாளோ இல்லை தினைக்கும் கூட நீங்கள் இதை சும்மா அலசி போட்டுக்கலாம். இல்லை வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் சோப் போட்டு நல்லா துவைச்சி போட்டுருங்க. ஸோ அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு இதே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம்ல, அதனால் சொல்கிறேன். எந்த ஒரு பொருளுமே நம்ம வீட்டுக்கு வாங்குறது பெருசு இல்லை, அதை ரொம்ப முக்கியமாக மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து கை வச்சு சுத்தம் போது ஆப்போசிட் சைடு நம்ம கை வச்சிட்டோம் அப்படின்னா கை வந்து டக்கு நமக்கு வந்து சுளுக்கிக்கும். இல்லைனா ரைட்ஸ் அந்த சைடாக திரும்பிக்கிறப்போ கை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். துணி வச்சுட்டு சுற்றும் போது நான் எப்படி வச்சு சுற்றுறேனோ அது மாதிரி தான் நீங்கள் கை வைக்கணும். ஆப்போசிட் சைடில் கை வச்சிடாதீங்க. இது வந்து உங்களுக்கு பழகிரும். நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே பழகிரும். ஏன்னா இது எல்லா கிரைண்டர்லையுமே உண்டானது தான். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே கழுவும் போதே வெளியில் வச்சுருக்க உரல் உள்ள தண்ணி எல்லாமே வடித்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போயுமே லைட்டாக வந்து அந்த துணி வச்சு அதையுமே லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் கிரைண்டர் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஓல்டு மாடல் கிரைண்டர் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ கல் மட்டும் தான் இதில் உள்ள மிகப்பெரிய ஒரு மைனஸான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா கல் தூக்குறது மட்டும்தான் கஷ்டமாக தெரியும். ஆனால் அதுக்குமே இப்போலாம் வந்து டில்ட்டிங் கிரைண்டர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னுடைய வீடியோவில் ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன். ஆல்ரெடி வந்து லக்ஷ்மி கிரைண்டர் ரிவ்யூ வீடியோவில் வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் எந்த கடையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டில்ட்டிங் கிரைண்டர்ன்ற டீட்டெயில் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டருக்கு சைடில் கொஞ்சம் இடம் இருக்கும்ல, அந்த இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா மாவெல்லாம் சிந்தி அந்த தண்ணியெலாம் சிந்தி கொஞ்சம் அழுக்காக இருக்கும். அதை வந்து ஒரு ஈரமான கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. தண்ணியில் நல்லா ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை பனியன் கிளாத்தோ நினச்சிட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக வேறு கிளாத் யூஸ் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே நம்ம துடைக்கிற அதே கிளாத்தே வந்து வெளியிலையும் துடைக்கக்கூடாது. இது மாதிரி நம்ம லக்ஷ்மி கிரைண்டர் ஓல்டு மாடல் கிரைண்டர் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். லக்ஷ்மி கிரைண்டராக லக்ஷ்மி மோட்ரு போட்ட கிரைண்டர் தானான்னு பார்த்து வாங்கணும். ஸோ அது மாதிரி நம்ம பார்த்து வாங்கும்போது கிரைண்டர் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவுமே வந்து நமக்கு லைஃப் வரும். இந்த மாதிரி கிரைண்டர்லாம் வாங்குறப்போ டேபிள் டாப் கிரைண்டர்லாம் வந்து அவ்வளோ லாங் லைஃப் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இது மாதிரி கிரைண்டர்லாம் வந்து 10-15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் 30 வருஷம்லாம் கூட ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறாங்க. இதில் அதிகமாக வந்து வேலை வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம சரியாக வந்து அதை மெயின்டைன் பண்ணலைன்னா மட்டும்தான் சில வேலைகள் வைக்கணும். அதை எப்படி நம்ம வராமல் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து எப்படி கழுவணும், எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி க்ளீனாக வச்சுக்கணும் கிரைண்டர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக வந்து கிரைண்டர் வந்து செலவு வைக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் வந்து சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த இடத்துல லூஸ் பண்ணணும், எந்த இடத்துல டைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து முக்கியமாக வந்து கிரைண்டர் ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு முதல் விஷயம் பார்த்திங்கன்னா அரிசி வந்து ரொம்ப திக்காக ஓட விடாதீங்க. சப்போஸ் திக்காக ஓட விட்டிங்க அப்படின்னா நாளாக பெல்ட் லூஸ் ஆகி அந்துடும். அது மட்டும் இல்லாமல் மோட்டருமே வந்து சீக்கிரமாக அதோடைய பவர் குறைஞ்சிரும். மோட்ரு வந்து இழுக்க முடியாமல் இழுத்து மோட்ரு வந்து சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அரிசியை போட்டிங்க அப்படின்னா அதை வலிக்கிற வரைக்குமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப போட்டுட்டு அந்த சைடு இந்த சைடு போயிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து மோட்டரும் ரிப்பேர் ஆகிடும். பெல்ட்டும் சீக்கிரமாக அடிக்கடி நீங்கள் மாற்றுற மாதிரி வரும். ஸோ அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னல, அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து ஒரு இது கீழே இருக்குல்ல, ஸ்டாப்பர் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்த வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சைடு உள்ள இந்த கைப்பிடி வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து இங்கே இருக்குல்ல இந்த கொக்கி மாற்ற இடம் இருக்குல்ல, இந்த இடத்த வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து கரெக்டாக இது மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் தள்ளி முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த பின்னாடி உள்ள கைப்பிடி வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி இது வந்து 2 லிட்டர் கிரைண்டரு. அதில் தான் வந்து நான் உளுந்து போடுவேன். அந்த ஃபஸ்ட்டு பார்த்தது 5 லிட்டர் கிரைண்டர். அதுலேயுமே 2லேயுமே பாருங்கள் நமக்கு அது மாதிரி கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்த கொக்கி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு நேராக இருக்க கைப்பிடிக்கு இதுக்கு நேராக பின்னாடி இருக்கிறது வந்து கொக்கி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டாப்பர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு நேராக பின்னாடி கொடுத்துருக்கிறதையும் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து உளுந்து ஓடிட்டுருக்கு என்னுடைய கிரைண்டரில். நான் ஆல்ரெடி வந்து நிறைய ஓல்டு மாடல் கிரைண்டர் பற்றின ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஓல்டு கிரைண்டர் பற்றின என்ன சொல்கிறது மெயின்டைன் பண்ணுறது பற்றி இன்னும் நான் சொல்லலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி ஓல்டு மாடல் கிரைண்டர் பற்றின விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். அதில் கமெண்டில் ஒரு சிலர் வந்து கேட்டிருக்கீங்க உளுந்தில் வந்து வெந்தயம் சேர்த்துக்குவீங்களான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்து தான் நான் ஒவ்வொரு தடவையும் மாவு அரைப்பேன். ஸோ என்னுடைய மாவில் வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் வந்து
வீட்லேயே வந்து மாவு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்னுடைய மாவில் வந்து எந்த விதமான கலப்படமுமே கிடையாது. அரிசி, உளுந்து, வெந்தயம் இது 3 மட்டும்தான் சேர்த்து நான் மாவு அரைப்பேன். ஸோ இதுதான் நான் மாவு வந்து இப்போ அரைச்சிட்டு இருக்கிறது கூட பிஸ்னஸ்க்காக நம்ம பேக்கெட் போடுறதுக்கான மாவு தான் அரைச்சிட்ருக்கு. ஸோ இப்படி தான் வந்து கிரைண்டர்லாம் மெயின்டைன் பண்ணணும். இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். கிரைண்டரில் பொறுத்த வரைக்கும் நம்ம அரிசி ஆட்டும் போதும் சரி, உளுந்து அரைக்கும் போதும் சரி, ரொம்ப கவனமாக பார்த்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுறதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். அதுதான் இதில் உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலே இந்த கிரைண்டர் ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம இந்த கிரைண்டருக்கு எவ்வளோ வயசாச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிரைண்டர் வந்து ரொம்ப நாளைக்கு கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, தண்ணி ஊற்றுறது மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அரிசி போட்டாலும் உளுந்து போட்டாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடாதீங்க. கிரைண்டரில் மாவு ஆட்டி நம்ம எடுக்கிற வரைக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கரெக்டாக வந்து நம்ம அரைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கிரைண்டர் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரைண்டரில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய மாவு அரைச்சோம் அப்படின்னா கூட சூடாகாது. ஆனால் நம்ம நம்ம டேபிள் டாப் கிரைண்டர் இது மாதிரிலாம் வச்சுருக்கும் போது கொஞ்ச நேரத்துலேயே அதோடைய மோட்ரு வந்து சூடாயிரும். அதுக்கப்புறம் மாவு கூட சூடாகிட்டு அதோடைய எல்லாமே அதோடைய என்ன சொல்லுது மாவுடைய ஒரு டேஸ்ட்டு எல்லாமே நமக்கு மாறின மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கிரைண்டரில் ஆட்டி நம்ம இட்லி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி எதுலேயுமே கிடைக்காதுங்க. இதோடைய டேஸ்ட்டாக இருக்கட்டும், இதில் உள்ள இது எல்லாமே அப்படியே நமக்கு ட்ரெடிஷ்னலான இட்லி, தோசை அப்படியே நமக்கு அந்த பாட்டி கையில் நம்ம சாப்பிட்ட மனம் மாறாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதை வந்து அந்தளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாகவும் நல்லா வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு நல்லா வந்து நமக்கு உழைக்கும். ஸோ நான் இது மாதிரி கிரைண்டர் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். இதே மாதிரி கிரைண்டர்லேயுமே டில்ட்டிங் கிரைண்டர் வந்திருக்கு. அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. ஸோ அதை வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. கிரைண்டர் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ், ஓல்டு மாடல் கிரைண்டர் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிஸ்னஸ் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய வீடியோட லிங்க் எல்லாமே கிரைண்டரை பற்றி போட்டிருக்க எல்லா வீடியோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோஸ்லையுமே கிடைக்கும். இந்த வீடியோஸ்லையுமே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கிரைண்டர் சம்மந்தமான டவுட்ஸோ இல்லை குக்கிங் சம்மந்தமான டவுட்ஸோ நம்ம வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் கிரைண்டரை பற்றின போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸில் வந்து கீழே நிறைய பேர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. திரும்ப கேட்ட ஒரே கொஸ்டின், அரிசி என்ன அளவு, உளுந்து என்ன அளவு, என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் சம்மந்தமாக போட்டிருந்த வீடியோஸில் ஃபுல் டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், பாய், தேங்க்யூ.